திருச்சிற்றம்பலம். உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தறி நிறுவி உறுதியாகத் தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகட்பாசக் கள்ளவினை பசுபோதக் கவளமிட கழித்துண்டு கருணை என்னும் வெள்ளமுதம் புலி சித்திவேளத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம். திருக்கைலாய பரம்பரை தருமபுராதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஜகத்குரு ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் பொற்றாள் இணைமலர்களை அடியேன் முக்கரணங்களாலும் பணிந்து வணங்குகின்றேன். மகா சன்னிதானங்களின் குருவருளாலும் ஆதீன உடையவராகிய ஸ்ரீ செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் திருவிளையாடற் புராணம் என்னும் பொருண்மையிலே சிந்திப்பதற்கு மேற்கொள்கின்றேன். உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான இரு இடங்கள் இருக்கின்றன. அவற்றுள் திருத்தலங்கள் மிகவும் விசேஷமானவை. அந்த திருத்தலங்களுக்குள்ளும் சிவஸ்தலங்கள் மிகவும் விசேஷமானவை. இந்த உலகத்திலே பல நூறு கோடி சிவஸ்தலங்கள் இந்த 14 லோகங்களிலும் இருப்பதாக நமக்கு புராணங்கள் காட்டுகின்றன. அவற்றுள் எல்லா ஸ்தலங்களுக்கும் தலைமையான ஸ்தலமாக இருப்பதாக புராணங்களும் வேதாகமங்களும் கூறும் ஸ்தலமாக நம்முடைய திருவாலவாய் என்று போற்றப்படக்கூடிய மதுரை ஸ்தலம் இருக்கின்றது. ஏன் இவ்வளவு பெருமை மதுரை ஸ்தலத்துக்கு என்றால், மற்ற எத்தனையோ கோடிக்கணக்கான தலங்களில் கோடிக்கணக்கான சிவலிங்கங்கள் இருக்கின்றன. அந்த சிவலிங்கங்களுக்கெல்லாம் தலைமை மூர்த்தமாக மூலலிங்கமாக இருப்பது நம்முடைய திருவாலவாய் என்று சொல்லப்படக்கூடிய மதுரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் என்னும் மூலலிங்க மூர்த்தம். அதுதான் சமஷ்டி லிங்கம் என்று அழைக்கப்படுவது. சமஷ்டி லிங்கம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவலிங்கங்களையும் தனக்குள் அடக்கி திகழக்கூடிய லிங்கம் என்று பொருள். இந்த உலகத்தில் எத்தனையெல்லாம் சுயம்பு லிங்கங்கள் இருக்கின்றனவோ, எவ்வளவெல்லாம் பிற லிங்கங்கள் விசேஷமான சிவலிங்க மூர்த்தங்கள் இருக்கின்றனவோ, அவை அனைத்தையும் நம்முடைய திருவாலவாய் என்று சொல்லப்படக்கூடிய மதுரை மாநகரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமான் தன்னுள் அடக்கிய சமஷ்டி லிங்கமாக இருக்கின்றார். அதனால சொக்கநாதை பெருமானை போய் ஒரு முறை வழிபட்டால் அந்த பெருமை எல்லா உலகங்களில் இருக்கக்கூடிய எல்லா சிவலிங்க பெருமானையும் வழிபட்டால் என்ன புண்ணியமோ அந்த அளவு புண்ணியம் நமக்கு ஏற்படும். அதனால்தான் அப்பர் சாமி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி என்று பாடுகின்றார். அதே போல பரஞ்சோதி முனிவர் பெருமானும் கூட அம்மையோடு மூலலிங்கத்து அமர்ந்த கோவே என்று இந்த சொக்கலிங்கம் தான் எல்லா உலகங்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களிலும் மூலலிங்கமாக இருப்பது என்று பாடுகின்றார். அந்த தன்மை மதுரை என்னும் அந்த திருவாலவாய் திருநகரத்துக்கே உரியது. அதுதான் உலகத்திலே தலைமையான ஸ்தலம். ஒரு முறை அகத்திய முனிவரை போய் முனிவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், உலகத்திலேயே எத்தனையோ திருத்தலங்கள் முத்தி வழங்கக்கூடிய தலங்களாக இருக்கின்றன, அவற்றுள் தலைமையான ஒரு தலத்தை சொல்லியருள வேண்டும் என்று கேட்க, அவர்கள் அகத்திய முனிவர் பெருமான் 64 தலங்களை சொல்லி அதில் 16 வரையறுத்து மீண்டும் அந்த 16 4 தலங்களை வரையறுத்து கூறுகின்றார்கள். அந்த 4 தலங்களாக நாம் போற்றக்கூடிய ஸ்தலங்கள் நம்முடைய சிதம்பரம் என்று சொல்லப்படக்கூடிய தில்லை, அதே போல காசி திருத்தலம், 3வதாக திருக்காலத்தி, 4வதாக திருவாலவாய் என்று சொல்லப்படக்கூடிய மதுரை திருத்தலம். இப்படி 4 திருத்தலங்களை அகத்திய முனிவர் பெருமான் இவைகள் மோட்சஸ்தலங்கள் என்று வரையறுத்து சொல்கின்றார். அந்த 4 திருத்தலங்கள் முறையே முத்தி வழங்கும் தலங்களாக இருப்பன. அதில் தில்லை என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருத்தலம் சிதம்பரம் என்று அழைக்கப்படுவது அது தரிசிக்க முக்தி தரும் ஸ்தலம். அங்கு இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் எல்லா மூர்த்தங்களிலும் தலைமை மூர்த்தமாக இருக்கின்றார். அவர் செய்ய இருக்கக்கூடிய திருக்கூத்து பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று சொல்லப்படக்கூடியது, 5 திருக்கூத்து என்று சொல்லப்படக்கூடியது. இறைவன் தாம் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படக்கூடிய 5 தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் உற்ற உன்ற மாமலப்பதத்தே உற்ற திரோதானம் உத்தினான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று உண்மை விளக்கம் காட்டுவது போல வலது கையில் துடியை எம்பெருமான் ஏந்தி இருக்கின்றார். அது படைத்தல் தொழிலுக்குரிய அறிகுறி. அதே போல ஒரு கரத்தை அபயஹஸ்தமாக வைத்திருக்கின்றார், அது காத்தல் தொழிலினுடைய அந்த அறிகுறி. அதே போல இடது கையிலே அக்னியை ஏந்தி இருக்கின்றார், அது அழித்தல் தொழிலினுடைய அடையாளம். முயலகன் மேலே அவன் முதுகு வளைய அவர் திருவடியை ஊன்றி இருக்கின்றார், அது மறைத்தல் தொழிலுடைய அடையாளம். அதே போல நமக்கெல்லாம் ஒரே அடைக்கலமாக இருக்கக்கூடிய அவருடைய இடது திருவடியை வீசி ஆடுகின்றார்,
அந்த தூக்கிய திருவடிதான் மோட்சத்துடைய அருளல் தொழிலினுடைய அடையாளம். இப்படி 5 தொழில்களை எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலேயே காட்டுகின்றார். அதனால்தான் அவருடைய திருக்கூத்து பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம், 5 திருக்கூத்து என்று அழைக்கப்படக்கூடிய திருக்கூத்தாக இருக்கின்றது. அதற்கு பிறகு 2வதாக சொல்லப்படக்கூடிய ஸ்தலம் காசி என்று சொல்லப்படக்கூடிய தலம். அது பிரணவத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய தலம். அதே போல அங்கு இறக்கும் உயிர்களுக்கு எம்பெருமான் அவர் தாரகமாகிய பிரணவத்தை உபதேசம் செய்து தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்கின்றான். பலர் சொல்வார்கள் ராம என்று உபதேசிப்பதாக, ஏகான்மவாதிகள் சொல்வார்கள். ஆனால் எம்பெருமான் பரபிரம்ம விளக்கம் என்னும் நூலிலே காளமேக புலவர் பெருமான் அதை தெளிவாக சொல்கின்றான். வலது காதிலே எம்பெருமான் தாரகம் என்று சொல்லப்படக்கூடிய பிரணவத்தை உபதேசம் செய்து அந்த உயிர்களுக்கு இளைப்பாற்றுதலையும் உத்தியையும் வழங்குகின்றான் என்று நம்முடைய காளமேக புலவர் பெருமான் பரபிரம்ம விளக்கம் என்னும் நூலிலே நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்கள். அதே போல 3வது தலமாக சொல்லப்படுவது காளத்தி என்னும் தலம். பஞ்சபூத தலங்களிலே காற்றுக்குரிய தலமாக சொல்லப்படுவது. அதே போல நமக்கெல்லாம் குலதெய்வம் போன்று இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணப்ப தேவ நாயனார் அவதரித்து அவர்கள் சிவனடி சேர்ந்த தலமாக, கண்ணிடந்து காலத்திநாதருக்கு கொடுத்த தலமாக அந்த தலம் இருக்கின்றது. அந்த காலத்தி பிரவேச முக்தி, அந்த தலத்தை அடைந்தால் முக்தி என்று சொல்லப்படக்கூடிய தலம். 4வதாக சொல்லப்படுவதுதான் இந்த திருவாலவாய் என்னும் மதுரை தலம். இந்த தலத்துக்கு என்ன பெருமை என்றால், இந்த தலங்கள் எல்லாம் முறையே நம்ம போய் காசியில் போய் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை போய் தரிசித்தால் முக்தி, காலத்தியில் பிரவேசமானால் முக்தி, ஆனால் திருவாலவாய் என்று ஒரு முறை கேட்டாலே முக்தி என்று சொல்லப்படும். திருவாலவாய் என்று கேட்டவரே நலம் பெறுவர் செல்வமோங்கும் என்று பெரியோர்கள் பாடியிருக்கின்றனர். அப்படி திருவாலவாய் என்று ஒரு முறை கேட்டாலே மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய தன்மையிலே எல்லாவற்றையும் மீறிய தாண்டிய சிறப்புக்குரிய தலமாக நம்முடைய திருவாலவாய் எனும் மதுரை தலம் போற்றப்படுகின்றது. அப்படி அகத்தியர் பெருமான் இந்த 4 திருத்தலங்களையும் சொல்லி இந்த 4 திருத்தலங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது மதுரை தலம் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் 3 விஷயங்கள் நம்முடைய தாய்மான பெருமான் தான் பாடுவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று பாடுவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் உரையார் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று பாடுவார். அப்படி 3 நிலைகளிலே வழிபாடு சொல்லப்பட்டிருக்கின்றது, மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று. அவற்றுள் இந்த 3 நிலைகளிலும் தலை சிறந்த தலமாக நம்முடைய சொக்கநாத பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவாலவாய் என்னும் தலம் திகழ்கிறது. திருவாலவாய்க்கு ஒப்பான தலம் 3 உலகங்களிலும் இல்லை. அதிலும் திருவாலவாயில் விளங்கும் பொற்றாமரை தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய தீர்த்தத்துக்கு நிகரான தீர்த்தம் 14 லோகங்களிலும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவலிங்க மூர்த்தங்களுக்கும் மூலலிங்க மூர்த்தமாக இருக்கக்கூடிய சொக்கலிங்க மூர்த்திக்கு ஒப்பான ஒரு மூர்த்தி எந்த உலகத்திலும் இல்லை என்று சொல்லி அகத்திய முனிவர் பெருமான் அந்த தலத்தின் பெருமைகளை எல்லாம் வரையறுத்து அந்த வரையறைக்கும் மீறிய பெருமையுடைய சொக்கலிங்கத்தின் பெருமைகளை எல்லாம் சொல்லுகின்றார், அடுக்கடுக்கு சொல்லுகின்றார். முனிவர்கள் எல்லாம் மனம் மகிழ்கின்றார்கள். எத்தனையோ தலங்கள் இருக்கலாம், உலகத்திலேயே எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் சைவ ஸ்தலங்கள் தான் சிறந்த ஸ்தலங்களாக இருக்கின்றன. அப்படி அந்த சைவ ஸ்தலங்களை காலும் கூட நம்முடைய திருவாலவாய் என்று சொல்லப்படக்கூடிய மதுரை எல்லா தலங்களை காட்டிலும் மிக மிஞ்சிய சிறப்புடைய ஸ்தலமாக இருக்கின்றது. இங்கு அங்கையர்கண்ணம்மையோடு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். தன்னை வழிபட்ட எல்லா உயிர்களுக்கும் அவை வேண்டும் வரங்களை அளிக்கின்றார். எத்தனையோ தலங்கள் இருக்கலாம், மதுரைக்கு ஏன் சிறப்பு என்றால் மற்ற தலங்கள் எல்லாம் மோட்சஸ்தலங்கள், மதுரை மற்றும் போக மோட்சஸ்தலம் என்று சொல்வார்கள். நம்முடைய மதுரை தலத்தின் பெருமைகளை பல்வேறு நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. மதுரை தலத்தின் பெருமையை முதலில் தலபுராணம் என்னும் பொருண்மையிலே நமக்கு சொல்லக்கூடிய நூலாக திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் இருக்கின்றது. பெரும்பாலான ஆசிரியர்கள் உமாபதி சிவபெருமான் அருளி செய்த கோயில் புராணம் தான் முதல் புராணம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த திருவாலவாயுடையார் பெரும்பற்ற புலியூர் நம்பி அருளி செய்த திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் தான் முதல் தலபுராணமாக இருக்கக்கூடும் என்று பல்வேறு அறிஞர்களும் எழுதியுள்ளார்கள். அப்படி முதல் தலபுராணமாக நம்முடைய மதுரை தலத்துக்குரிய தலபுராணம் இருக்கின்றது. 2வது நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணம். 3வது நம்முடைய வீமநாத பண்டிதர் அருளி செய்த கடம்பவன புராணம். 4வதாக இருக்கக்கூடியது நம்முடைய அனதாரியப்ப நாவலர் பெருமான் அருளி செய்த சுந்தரபாண்டியம்.
இப்படி ஏராளமான தலபுராணங்கள் மதுரை தலத்தின் பெருமைகளை நமக்கு தெளிதின் உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டுகின்றன. அந்த தலபுராணங்களிலே நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடல் புராணம் 3 புராணங்களை இறைவனுக்கு 3 திருக்கண்களாக சொல்லும் வழக்கம் இருக்கின்றது. இந்த திருக்கண்களின் அம்சமாக அதில் பெரிய புராணம், நம்முடைய திருவிளையாடல் புராணம், அதே போல கந்த புராணம், இந்த 3 புராணங்களும் இறைவனுடைய 3 திருக்கண்களின் அம்சமாக சொல்லப்படுகின்றன. அவற்றிலே நம்முடைய திருவிளையாடல் புராணமும் இறைவனுடைய திருக்கண் மலராக போற்றப்படக்கூடியது. அந்த தலம் அது எப்பேற்பட்ட தலமாக இருந்தால் அந்த தலத்தின் பெருமை எப்படி இருக்கும்? இறைவன் கோடிக்கணக்கான தலங்களில் எழுந்தருளி இருக்கின்றான். அப்படி பல இடங்களிலும் பல திருவிளையாடல்களை செய்கின்றான். அப்படி எல்லா தலங்களிலும் அந்த மூர்த்தி செய்த திருவிளையாடல்கள் அந்த தலபுராணங்களில் இடம்பெறுகின்றன. ஆனால் அந்த தன்மையுடைய நூல்களில் எல்லாம் அந்த புராணத்தை திருவிளையாடல் புராணம் என்று அழைப்பதில்லை. ஒரு தலம் எடுத்துக்கொண்டால் அண்மையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையை எடுத்துக்கொண்டால் மயிலாடுதுறையின் தலபுராணம் மாயூர புராணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அந்தந்த மூர்த்தங்களுக்குரிய பெயரிலோ அந்த தலங்களுக்குரிய பெயரிலோ தான் இந்த தலபுராணங்கள் அழைக்கப்படும். ஆனால் மதுரைக்குரிய தலபுராணம் மட்டும்தான் திருவிளையாடல் புராணம் என்று எம்பெருமான் திருவிளையாடல் செய்த தன்மையை காட்டக்கூடிய தலபுராணமாக இருக்கின்றது. அதே போல நம்முடைய குருஞான சம்பந்தர் பெருமான் தான் எம்பெருமானை பாடும்போது சொக்கநாத வெண்பாவிலே முதல் பாடலிலே அருளி செய்வார். ஆடரவும் சூழ் மதுரை அம்மானே அன்பருடன் கூட விளையாட வரும் கோமானே என்று பாடுவார். அப்படி சொக்கலிங்கமூர்த்தி தான் அன்பருடன் கூட விளையாட வரும் பெருமானாக, யார் என்ன வேண்டினாலும் அவர்களோடு வந்து திருவிளையாடல் செய்யும் பெருமானாக இருக்கின்றார். அந்த தன்மையை நம்முடைய ஆதீன குரு முதல்வராகிய குருஞான சம்பந்த பெருமானும் காட்டுகின்றார். அப்படி மற்ற தலத்தின் தலபுராணங்கள் எல்லாம் தலத்தின் பெயரிலோ அல்லது அந்த மூர்த்தத்தின் பெயரிலோ அமைந்திருக்கக்கூடிய தன்மையிலே நம்முடைய மதுரை தலத்தின் தலபுராணம் மட்டும் இறைவன் திருவிளையாடல்களை நித்தம் செய்யும் தன்மையாலே திருவிளையாடல் புராணம் என்றே அழைக்கப்படுகின்றது. மதுரை சோமசுந்தர கடவுள் திருவிளையாடல் புராணம் என்றது விரியாக அந்த புராணத்தை போற்றுகின்றோம். அந்த புராணம் மகாசன்னிதானத்தின் குருவருளாலே நீ தொடர்ந்து 64 திருவிளையாடல்களையும் ஒன்று பை ஒன்று நாம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். அதிலே நம்முடைய மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 தன்மைகளிலும் நம்முடைய திருவிளையாடல் புராணத்திலே மதுரை தலத்தின் மகிமை சுட்டப்பட்டிருக்கும் தன்மையை நாம் பார்க்கின்றோம். சிவபக்தியில் சிறந்த முனிவர்களை அழைத்து அகத்தியர் பெருமான் இந்த மதுரைக்கு ஒப்பான தலம் எந்த உலகத்திலும் இல்லை என்று காட்டுகின்றார். ஏனென்றால் ஆதியிலே நம்முடைய மூலலிங்கமாக எம்பெருமான் பொற்றாமரை தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்வர்ண வாவியோடு அங்கு எழுந்தருளி இருக்கின்றான். அதை தூதர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு போய் இந்திரனிடத்தில் சொல்கின்றார்கள். உடனே அவன் அதற்கு காடு கொன்றி நாடாக்கி அதை ஏராளமாக அரசர்கள் எல்லாம் திருப்பணி செய்கின்றார்கள். ஆனால் முதலிலே எம்பெருமான் ஒரு கடம்ப மரத்து கீழே எழுந்தருளியிருந்தான். அந்த கடம்ப மரத்திலே அவன் தான் மூலமூர்த்தியாக, எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக, 4 வேதங்களுக்கும் முதல்வனாக அவன் அங்கு எழுந்தருளி இருப்பதால் வேதம் சிவாகமங்கள் எல்லாம் கிளிகளாக அந்த கடம்ப மரத்தின் மீது இருந்து எம்பெருமானுடைய புகழை, வேத முதல்வனாக இருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமானுடைய புகழை அந்த கடம்பவனத்தின் மீது இருந்து, அந்த மரத்தின் மீது இருந்து பாடிக்கொண்டிருந்தனவாம். அதை பார்த்து முனிவர்கள் எல்லாம் மகிழ்ந்து இந்த பெருமான் தான் எல்லா உலகங்களுக்கும் தலைமையான மூர்த்தம் என்று சொல்லி அந்த பெருமானை மூலலிங்கம் என்று அழைத்தார்களாம். அங்கு பொற்றாமரைகள் பூத்திருந்தமையினாலே அந்த தடாகம் பொற்றாமரை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. நம்முடைய சொக்கநாத பெருமானுடைய சிவலிங்கம் மூலலிங்கம், மூல சுயம்பு லிங்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிங்கங்களுக்கும் ஆதார லிங்கமாக சொக்கலிங்க பெருமானில் வேரோடித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சுயம்பு லிங்கங்களும் தோன்றின என்று வேத சிவாகமங்களும் புராணங்களும் நமக்கு காட்டுகின்றன. அப்படி தலைமை மூர்த்தமாக இருப்பது எல்லா வகையான 32 லட்சணங்களும் அந்த பெருமானுடைய திருமேனியில் பொருந்தி இருப்பதாலே இதை ஒப்ப அழகான ஒரு சிவலிங்கம் எங்கேனும் கிடையாது என்று சொல்லிதான் அந்த பெருமானை சோமசுந்தரன் என்று, அவ்வளவு அழகான, சுந்தரன்னா அழகன் என்று பொருள், சோமசுந்தரன் என்று அழைத்தார்கள். கடம்பவனம் முதலான பல பெயர்களால் சிவநகரம், ஜீவன்முத்திபுரம், துவாதசாந்த நகரம், கண்ணி நகரம் என்று பல பெயர்களால் அந்த எம்பெருமான் ஆகிய சொக்கலிங்க பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த மதுரை திருத்தலம் அழைக்கப்படுகின்றது. அதே போல அந்த பொற்றாமரை தீர்த்தம் தான்
பரம தீர்த்தம், தேவ தீர்த்தம் போன்ற எல்லா உலகங்களுக்கும் தலைமையான தீர்த்தம் என்பதாலும் உயர்ந்த தீர்த்தம் என்பதாலும் பரம என்றால் உயர்ந்த என்று அர்த்தம். அதனால்தான் சிவபெருமானை சொல்லும் பொழுது பரம்பொருள் என்று சொல்கின்றோம். எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்று பொருள். சிவபரம்பொருள் என்று சொல்கின்றோம். எல்லா தீர்த்தங்களிலே விட உயர்ந்த தீர்த்தம் என்பதால் தான் பொற்றாமரை தீர்த்தத்துக்கு பரம தீர்த்தம் என்று பெயர். அதே போல தன்னை வழிபடுபவர்களுக்கு அந்த தீர்த்தம் ஞானத்தை அளிக்கும் தீர்த்தமாக இருக்கின்றது. ஆனால் அந்த தீர்த்தத்துக்கு ஞான தீர்த்தம் என்று பொருள். நம்முடைய ஆதீன குரு முதல்வராகி குருஞான சம்பந்த பெருமான் சொக்கநாத பெருமானுடைய அருளாலே அந்த பொற்றாமரை தீர்த்தத்தின் ஈசான திக்கிலே தான் நம்முடைய செந்தமிழ் சொக்கநாதர் என்று சொல்லப்படக்கூடிய உடையவர் முத்தத்தை இட்டு எடுப்பார் போல பெட்டக கோயிலோடு எடுப்பித்தருளினார். அதனால அந்த தீர்த்தம் நமக்கெல்லாம் மிகவும் விசேஷமான தீர்த்தமாக இருக்கின்றது. இந்த சொக்கநாதரை ஏன் இவ்வளவு போற்றுகின்றோம் என்றால், உலகத்திலேயே சொக்கநாத பெருமானுடைய அருள்தான் எல்லாவற்றையும் மிஞ்சிய கருணையுடைய அருளாக இருக்கின்றது. மற்ற யாராக இருந்தாலும், தாய் தந்தையராக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும், அவர்களுடைய அன்பு 2 வரையறை இருக்கும். ஒன்று நம்முடைய செயல்களால் வந்த வரையறை, மற்றொன்று காலம், வேறு நோய்கள், மரணம் போன்ற காரணங்களால் அவர்களை நம்மை விட்டு பிரிக்கக்கூடிய வரையறை. ஆனால் சொக்கநாதருடைய வரையறை இந்த 2 வரையறைக்கும் உட்படாத வரையறை. ஏனென்றால் எம்பெருமான் நான் எப்போதும் நமக்கு இனியவனாக இருக்கின்றான். அதே போல அவன் மரணமற்றவனாக இருக்கின்றான். எம்பெருமானுக்கு நித்தியன் என்று பெயர். நித்தியன் என்றால் அழிவற்றவன் என்று பெயர். எந்த வரையறையும் நம்மையும் இறைவனையும் பிரிக்க முடியாது. பிறரெல்லாம் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஒரு காலத்தில் மறையக்கூடியது. சொக்கநாதர் நம்ம மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு தான் மறையாத அன்பு, பழுத்த அன்பு. அதனால்தான் அருளாளர்கள் எல்லாம் பாடினார்கள், சொக்கர் உண்டு துணை என்று இராய், அவர் பக்கம் அன்பு பழுத்தது என்று ஓர்கிலாய், மக்கள் என்றும் அணையென்றும் வாழ்வென்றும் ஒக்கல் என்றும் உருகும் என் நெஞ்சமே என்று பாடினார்கள். நாம் பலவரை நினைக்கின்றோம். பெற்ற குழந்தைகளை நினைக்கின்றோம், வாழ்க்கை துணையை நினைக்கின்றோம், சுற்றத்தவரை நினைக்கின்றோம், நினைந்து நினைந்து உருகுகின்றோம். ஆனால் உருகும் தன்மையில் அவர்கள் எப்பொழுதும் நடந்து கொள்வார்களா என்றால் அது விதிவசத்தால் நடப்பது. ஆனால் சொக்கநாதர் நம் மீது காட்டியிருக்கக்கூடிய அன்பு என்பது பழுத்த அன்பு. ஏன்னா மற்றவெல்லாம் பழுக்காத அன்பு. சொக்கர் காட்டி இருக்கக்கூடிய அன்பு பழுத்த அன்பு. ஏனென்றால் நமக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து நமக்கு இந்த இன்ப நுகர்ச்சியை கொடுக்கின்றான். மோட்சத்தில் கடைசியாக அவனுடைய திருவடியிலும் சேர்த்து கொள்கிறான். அதனால்தான் அவனை அப்படி அவருடைய அன்பு பழுத்த அன்பு என்று சொல்கின்றோம். அதே போல மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்ம எத்தனையோ தெய்வத்தை வழிபடுகின்றோம். சொக்கநாதரை வழிபடுவதற்கும் பிறரை வழிபடுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்றால், நாம் எப்படி பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி வந்து துன்பப்படுகின்றோமோ அதே போல நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களும் அந்த பிறப்பு இறப்பு ஆகிய துன்பங்களுக்குள்ளிருந்து சொல்லொன்னா துயரங்களுக்கு ஆளாகும். இதனை பரஞ்சோதி முனிவர் பாடுகின்றார். வணங்கினர்க்கு இதம் செய்யாமல் மரளிவாய்க்கு இரையாய் வேளும் பிணங்களை பின் செல்வீர், நும் பேதைமை தவிர வேண்டில் அணங்கினுக்கு அணங்கு கூடல் அங்கையர் கண்ணாள் பாகன் குணங்களை பரவி அன்னோன் கோயிலை வலம் செய்வீரே என்று பாடுகின்றார். நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நமக்கு இனிமையை செய்யாமல் அவைகளே போய் யமனுக்கு பலியாக ஆகி மரளிவாய் நாளைய பிணங்கள் என்று சொல்கின்றார். ஆனால் சொக்கநாத பெருமான் தான் காலனாக அந்த யமனுக்கும் இறுதியை செய்பவனாக இருக்கின்றான். அவனுடைய கோயிலை போய் வழிபடுங்கள் என்று காட்டுகின்றார். பிறந்து பிறந்து கஷ்டப்படுகின்றோம். நாம் கல்லிலே ஒரு பசுவை செய்து விட்டு அதில் பால் கறப்பதை போலதான் பிற தெய்வங்களை வழிபடுவது. அதனால் எந்த பயனும் எவ்வளவு கறந்தாலும் கல் பசு பாலை கறக்குமா? ஆனால் சொக்கநாத பெருமான் காமதேனுக்கு சமமானவன். நாம் நினைப்பதையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் கொடுப்பவன். பிறந்து இறந்து உழல்வீர் நீங்கள் பிற தெய்வம் தொழுதோ உய்வீர், கறந்து அருந்தினரும் உண்டோ கற்பசு முலையை கையால், அறம் துறந்தவர் கெய்தாத ஆலவாய் சொக்கர்தாளை மறந்திருந்து இனி கெடாமல் வணங்குவீரே என்று பரஞ்சோதி முனிவர் காட்டுகின்றார். மற்ற தெய்வங்களை வழிபடுவதெல்லாம் கல்லால் ஒரு பசு செய்துவிட்டு அதன் மடியில் பால் குடித்து அருந்துவது போல. அது எந்த காலத்தில் நடக்கப் போகின்றது? இன்றைக்கும் கல் பசு பால் சுரக்காது. சொக்கநாத பெருமானை வழிபட்டால்தான் இம்மையில் நலமான வாழ்வும் அருமையில் சொர்க்காதி போகங்களை எல்லாம் அடைந்து எல்லா வகையான இன்பங்களையும் நுகர்ந்து பிறகு எம்பெருமான் இருக்கக்கூடிய சிவலோகத்தை சென்று அடையலாம் என்று நம்முடைய முனிவர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றார்கள். அப்படி
மோட்சம் தரும் எத்தனையோ ஊர்களின் வரிசையிலே, திருத்தலங்களின் வரிசையிலே நம்முடைய மதுரை என்று சொல்லப்படக்கூடிய திருவாலவாய், நம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 நிலைகளிலும் தலை சிறந்த தலமாக இருக்கின்றது. நம்முடைய 7-14 லோகங்களிலும் மதுரைக்கு இணையான ஒரு ஸ்தலமும், அதே போல பொற்றாமரை தீர்த்தத்துக்கு இணையான ஒரு தீர்த்தமும், மதுரை சோமசுந்தர கடவுளுக்கு ஈடான ஒரு மூர்த்தியும் இல்லை என்று நம்முடைய திருவிளையாடற் புராணம் நமக்கு அறுதியிட்டு காட்டுகின்றது. இனி வரும் வாரங்களிலே நாம் இந்திரன் பழி தீர்த்த திருவிளையாடல் என்று சொல்லப்படக்கூடிய திருவிளையாடலை முதல் திருவிளையாடலாக நாம் எடுத்து பார்க்க இருக்கின்றோம். மகா சன்னிதானத்தின் திருவடிகள் நீடு வாழ்க. திருச்சிற்றம்பலம்.